இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு, ஆகவே குருத்தோலை செய்தி தான் எடுக்கணும்னு நான் யோசித்து முயற்சி பண்ணப்போ ஆவியானவர் இல்லை. கடந்த நாட்களில் நம்முடைய சபையில் சிலுவை தியானம் அப்படிங்கிறதான ஒரு கூட்டம் நடைபெற்றது. போன வாரத்தில் ஆண்டவர் விசேஷமான வார்த்தைகளை கொடுத்தார். அநேகருக்கு அதை வந்த அத்தனை பேர்த்துக்கு அது ஆசீர்வாதமாக மாறினது. அந்த வார்த்தைகளில் சில காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியில் கர்த்தர் உணர்த்தினதுனால நான் இன்றைக்கி அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் எல்லாரும் வேதத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. அதில் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியமாக இருக்குதா. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குதா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் நிறைய வசனங்கள் நம்மை தேற்றக்கூடியது, பலப்படுத்தக்கூடியது. அதில் முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிப்பீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் பலனாவீங்க. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். பெரிய மெசேஜ் கிடையாது, ஒரு சின்ன மெசேஜ் தான். ஆனாலும் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சிலுவையை பற்றிய உபதேசம். இப்போ நல்லா கவனிங்க. சிலுவை ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுது. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலுவை ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுது. என் கூட நீங்களும் சொல்லுங்கள். சிலுவை ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுது. என்ன பிரிவினை அப்படின்னு போனீங்கன்னா, கெட்டு போகிறவர்களையும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் இடையில ஒரு பிரிவை உண்டு பண்ணுது. ஆமென் சொல்லுங்க பாரு. சிலுவை வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் கெட்டு போகிறவர்களாக இருந்தோம். கெட்டு போகிறவர்களாக என்ன? அழிஞ்சு போகிறவங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னா, அழிஞ்சு போகிற ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. பாதாளத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருந்தோம். பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கண்ணீரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் பாருங்கள். பாவத்தை சுமந்துக்கிட்டு இருந்தோம். பாவத்தின் தோஷத்தை சுமந்துட்டு இருந்தோம். மரண இருளில் நடந்து கொண்டு இருந்தோம். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் பாருங்கள். ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி அவர் மரித்தாரோ, அன்றைக்கு மனிதர்களுக்குள்ள ஒரு பிரிவினையை கர்த்தர் உண்டு பண்ணுறார். ஒன்று கெட்டு போகிறவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் இப்போ கெட்டு போகிற கூட்டத்தில் இருந்து ரட்சிக்கப்படுகிற கூட்டத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருந்த மனிதர்களாகிய நம்மளை கர்த்தர் இன்னைக்கு விடுதலைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் அவருடைய சிலுவையின் தியானம். சிலுவை என்பது நம்மையும் உலகத்தையும் பிரிக்கிற ஒன்று. சிலுவை என்பது பாவத்தையும் நம்மையும் பிரிக்கிற ஒன்று. சிலுவை என்பது பாவ காரியங்களையும் நம்மையும் பிரிக்கிற ஒன்று. நீங்கள் சிலுவையை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் மனசில் என்ன தோணணும்னா, என்னை கர்த்தர் பிரிச்சுட்டாரு, இந்த பாவத்திலிருந்து என்னை பிரிச்சுட்டாரு, இந்த சாபத்திலிருந்து என்னை பிரிச்சுட்டாரு, இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அவருடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி என்னை இப்போ புது மனுஷனாய் மாற்றிட்டாரு. அதனால தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் அவனை விட்டு ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அல்லேலூயா நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பேருக்கு கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை பாவத்திலிருந்து பிரிச்சுட்டாரு. சிலுவை அதை தான் நமக்கு காட்டுது. ஆமாம், அல்லேலூயா. சும்மா டாலர் போட்டு சிலுவையை போட்டு
அப்படியே ஜாலியாக போகிறதுக்காக சிலுவை வைக்கலைங்க. சிலுவைங்கிறது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இப்போ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசு சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை அந்த இடத்துலேருந்து பிரித்தெடுத்தாருங்கிறத கர்த்தர் காண்பித்து கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு நான் பேசுகிறது புரியுது? அல்லேலூயா. ஆமேன். அப்போ நல்லா கவனிங்க. இன்றைக்கு நாம் பார்க்குற அநேகர்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா பைத்தியக்காரர்களை போல இருக்கிறோம் பாருங்க. இல்லை, ஏசப்பாவுடைய சிலுவை தியானம் அநேகருக்கு பைத்தியமாக தெரியுது. கெட்டு போகிறவங்களுக்கு, நம்மளை பார்க்குறவங்களுக்கு நாம் பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறோம் பாருங்க. நாம் அவரை நம்புகிறப்ப நம்மளை பார்க்குறவங்க அவங்கள பைத்தியம் மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. நம்ம ஜெபிக்கிறது அவங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுது பாருங்க. நம்ம சபைக்கு வர்றது, வாரம் வாரம் சபைக்கு வர்றது அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறது பைத்தியக்காரத்தனமாக தெரியுது பாருங்க. நான் கர்த்தரை நம்புறது பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. இல்லை, உங்களை பார்த்து எத்தனை பேர் பார்த்து யாரெல்லாம் சொல்லியிருக்கிறான் பைத்தியமா நீ அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், நான் பைத்தியம்தான். கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலன். ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு நாம் பைத்தியமாக தெரிகிறோம். ஆனால் பைபிளில் அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தோடு பவுல் அதை நிறுத்தலை. அதுக்கப்புறமா நீங்கள் வாசித்து பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். என்ன பைத்தியத்தை? யாரை பைத்தியம்னு சொல்கிறாங்களோ அவங்கள வச்சு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஆமைன்னு சொல்லுங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களே. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பாருங்க, அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலவீனத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுகள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்லி தராருன்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மளை பிரிச்சுட்டாரு. இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவங்க கெட்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ கெட்டு போகிறவங்க பார்வைக்கு நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? பைத்தியமாக இருக்கிறோம். சொல்லுங்கள், பைத்தியக்காரனாக இருக்கிறோம் நாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பார்வைக்கு நீங்கள் பைத்தியமாக மாறிட்டீங்கன்னா உங்களை கொண்டு அவங்கள கர்த்தர் வெட்கப்படுத்துவார். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றுமே அகப்படலை. எல்லாத்துக்கும் தெரியும்ல அந்த சம்பவம். அந்த பாருங்க, இயேசு கிறிஸ்து வராரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கிறாரு. பேதுரு உடனே கொண்டு போய் வலையை போடுறாரு. வலையை போட்டோடனே 2 படகு நிறையத்தக்க மீன்களை பிடிக்கிறாங்க. வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடிக்கிறாங்க. பயங்கரமான ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ பேதுரு
பாருங்கள், இவ்வளவு மீனை பிடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீன் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவ்வளவு மீன்களை அவர் பிடிச்சிட்டாரு. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பேதுரு மீன் பிடிச்சது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. எது ஆச்சரியம் தெரியுமா? இவ்வளவு மீன்களையும் பிடிச்சதுக்கப்புறம் பேதுரு, பைபிள் சொல்லுது, அவன் எல்லாத்தையும் கடல்லையே விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டானா. என்ன சார் இது? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஹலோ, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடிங்க. ஆமாம், இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமாம், நீங்கள் பெரிய ஊழியம் பண்ணுறீங்க, கையை பிடிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. பேதுரு எதனால் வருத்தப்பட்டார்? மீன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டார். மீனே கிடைக்கல. இப்போ பேதுருவுக்கு மீன் கிடச்சிருச்சு. அதுவும் அவன் நினச்சதை விட பல மடங்கு அதிகமாக கிடச்சிருச்சு. இப்போ பேதுரு மீனை எடுத்துகிட்டு போய் விற்று வருமானத்தை பார்க்காம அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், மீனை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி போனானா. பைத்தியக்காரத்தனமாக தெரில. ஹலோ, இருக்கீங்களா? பைத்தியக்காரத்தனமாக தெரியல. அது யோசிச்சு பாருங்க. இவ்வளோ மீன் இருக்குங்க, எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம். அட்லீஸ்ட் அதை கொண்டு போய் விற்றுட்டு காசாக்கி அதை செலவு பண்ணிட்டாச்சு ஏசப்பாவை பின்பற்றி இருக்கலாம்ல. ஆமேன்னு சொல்லுங்கள். பைத்தியக்காரத்தனமாக தெரியுதில்ல. ஆனால் ஆண்டவர் அழைக்கிற மனுஷங்க மற்றவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் தெரிவாங்க. ஆனால் ஆண்டவர் பேதுருவை மீன்களை பிடிக்கிறவனாய் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிற பொழுது தான் அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களும் பேதுருவை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க, இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியறது தான் நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுறது மாத்திரம் இல்லை, உங்களை பைத்தியம்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும். எப்போ பார்த்தாலும் முக்காடை போட்டு என்ன பண்ணுற? எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமா நீ? என்ன எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பைத்தியக்காரி? வீட்டுக்காரர் சொல்கிறாரா, ஒய்ஃப் சொல்கிற, பைத்தியம்டா நீ, பைத்தியம், உனக்கு ஒரு அறிவு கிடையாது. எல்லா ஆம்பளைகளையும் பாரு, எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறாங்க, நீயா பைத்தியக்காரத்தனமாக வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணுற, சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன்னு வீட்டில் அம்மா சொல்கிறாங்களா? நான் சொல்கிறேன், உங்களை யார் பைத்தியம்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக செய்கிறீங்க பாருங்கள் சில செயல். இந்த செயல் மூலமாக நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. உங்களை பைத்தியம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் உங்களை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு நான் பேசுகிறது புரியுது? எத்தனை பேர்த்துக்கு புரியுது? பைபிள் காலேஜுக்கு நான் வர்றப்ப என்னுடைய ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பைத்தியம் மாதிரி பண்ணாத, நீ சம்பாதிக்கிற வயசாகிருச்சு, சம்பாதிக்கணும், அது மாத்திரம் இல்லை, என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு இது, வாலிப வயசு, நீ எப்படியா ஜாலியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், இந்த வயசில் போய் ஏசப்பான்னு சர்ச்சுக்கு போகிறியாடா, பைபிள் காலேஜ் போகிறியாடா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, பைத்தியமாடா நீயே, இப்படி கேட்டாங்க. நீ இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கு. என்னுடைய ரிலேஷனில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எங்கிட்ட தனியாக கூப்பிட்டு எங்கிட்ட பேசுகிறாரு, நாளைக்கு நீ கையேந்துவ அப்படின்னாரு. நல்லா யோசிச்சுக்க, இயேசுன்னு இன்றைக்கி நீ போனேன்னா, பைபிள் காலேஜுன்னு நீ போனேன்னா, நாளைக்கு நீ கையேந்துவனார், உனக்கு ஒன்றுமே இருக்காதுன்னாரு. அவர் எங்கிட்ட சொன்னார், எங்கள் அண்ணனை சொன்னார். அப்போ எங்கள் அண்ணன் முழுமையாக ஆண்டவர் ஏற்றுக்கல பாருங்கள், அறகுறையாக இருந்தார். அப்போ அவர் எங்கள் அண்ணனை சுட்டி காமிச்சு சொன்னார், உங்கள் அண்ணனை பாரு எவ்வளோ தெளிவாக இருக்கிறான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், ஒரு நாள் அவன் முன்னாடி நீ வெக்கப்பட்டு நிற்பானாரு. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எங்கள் அண்ணன் இங்கே உட்காந்துருக்காரு, நான் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க முன்னாடி கர்த்தர் கையேந்த விடவே இல்லை, உயர்த்தி வச்சிருக்கிறார். அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு தான் அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் எங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு இது தேவ பலன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாத்தா இறந்துட்டார். தாத்தாவுக்கு மொட்டை போட்டு அந்த காரியங்கள்லாம் செய்வாங்க அந்த இந்துக்கள் முறைப்படி. அப்போ பாருங்கள், எங்களோட தாத்தா இறந்த உடனே எங்கள் அப்பா தான் இளைய மகன். பாருங்கள், அப்பாவுக்கு ஒரு 40 சென்ட் இடம், கிட்டத்தட்ட இன்றைக்கி வேல்யூ பார்த்தோம்னா ஒரு 4-5 கோடி. அது அன்றைக்கி அவங்க பெரிய மனுஷங்கள்லாம் சொல்கிறாங்க,
நீ வந்து ஏசப்பா கிட்ட போயிட்ட, அதனால் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து ஏசப்பா கிட்ட போயிட்ட, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுறன்னா ஏசப்பாவை விட்டுட்டு எங்கள் கூட வந்து மொட்டையை அடித்து எங்கள் தெய்வத்துக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நீ ஏசப்பாவை போய் நினச்சிக்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நீ வந்தீங்கன்னா உனக்கு இந்த 40 சென்ட் இடம் உனக்கு தரேன், தோட்ட துறவோடு தரேன், இல்லைன்னா நான் தரமாட்டேன்னு சொன்னப்போ என் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உன் இடத்த நீ வச்சுக்க, உன் காசை நீ வச்சுக்க, எனக்கு இயேசு போதும்னு சொன்னார். கிட்டத்தட்ட 5 கோடி சிஸ்டர், இன்னைக்கு வேல்யூக்கு 5-6 கோடி, 5-6 கோடிக்கு மேலேயே வரும். அந்த இடத்த என் அப்பா அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு இயேசு தான் வேணும், உங்கள் இடத்த நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஆமென். அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு எங்கள் அப்பா பைத்தியக்காரனாக தான் தெரிஞ்சார். அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பைத்தியக்காரனாக தெரிஞ்சார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பைத்தியக்காரனாக வைக்கல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பா வந்து ஒரு காலத்தில் பைபிள் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த தெருவில் உட்காந்துட்டு சொல்லுவாங்க, டாக்டர் போகிறாங்க, ஏதோ ஒரு வீட்டில் நோய் வந்துருச்சாட்டு இருக்குது, ஜெபம் பண்ணி சுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு தேவன் பலமாய் கிரியை செய்தார். எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுதுங்க? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற சில காரியங்களை மற்ற ஜனங்க பார்க்குறப்ப உங்களை பார்த்து உங்களுக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? நீங்க பைத்தியம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, எந்த விஷயத்துல நீங்க அவங்களுக்கு பைத்தியமா தெரியுறீங்களோ அதே விஷயத்தை வச்சு உங்களை கொண்டு அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உங்களை தேவன் பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொந்தக்காரங்க சொல்றாங்களா, அவன் ஒரு பைத்தியக்காரன், பொழைக்க தெரியாதவன், ஏசப்பா ஏசப்பான்ட்டு போறான். உண்மையா வாழ்றானா? உண்மையா லஞ்சம் வாங்க மாட்டானா? ஆண்டவருக்கு உண்மையா இருப்பானா? அவன் வந்து பேச மாட்டானா? இவங்க கூட சேர மாட்டானா? பைத்தியக்காரன் சொல்கிறாங்களா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி அவங்க பார்வைக்கு நீங்கள் பைத்தியமாக தெரியுறீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் பாக்கியவான்னு நினச்சிக்கோங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் பைத்தியமாக தெரியுறீங்க, ஆனால் நாளைக்கு அத்தனை பேர் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பைத்தியம் இல்லை, நீங்கள் சரியான ரூட்டில் போயிருக்கிறீங்க, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோன்னு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்படுகிறவை ஒன்றுக்கும் உதவாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, Hallelujah, 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 hallelujah. ஆமென். அவருக்காக விட்டுட்டு வரீங்க பாருங்க, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் சிஸ்டர். ஆமாம், ரூத் பாருங்க, மோவாப்பை விட்டுட்டு வந்தான். நகோமி இழந்துட்டு வந்தான். ஆனால் ரூத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. ரூத்து மோவாப்பை விட்டு வெளியில் போகிறப்ப மோவாப்பில் இருக்கிற ரூத்துடைய அம்மா அப்பா இருந்திருப்பாங்க, சொந்த பந்தங்க இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் ரூத்தை என்னென்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பைத்தியக்காரி, இவ கூட சேர்ந்து போகிறா, இவ ஒன்றுத்துக்கு விளங்காமல் போயிடுவா, இவ ஒன்றுத்துக்கு ஆகாமல் போயிடுவா, அவளே வெறுமையாக போகிறா, அவ கூட சேர்ந்து இவளும் போகிறா, பைத்தியம். அப்படி தானே ரூத்து தெரிஞ்சிருப்பா எல்லாத்து கண்ணுக்கும். ஆனால் பாருங்க, ரூத்து
எல்லாத்தையும் விட்டுட்டு என் கர்த்தர் மட்டுமே எனக்கு போதும், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ அங்கே தான் நானும் மறிப்பேன், நீங்கள் எங்கே அடக்கம் பண்ணப்படுறீங்களோ நானும் அங்கே தான் அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் என்னை உங்களை விட்டிருந்து யாரும் பிரிக்க முடியாதுன்னு வைராக்கியமாக பிடிச்ச ரூத்தை ஆண்டவர் சும்மா விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சும்மா விட்டுட்டாரா? எது அவங்களுக்கு பைத்தியம்னு தெரியுதோ அந்த வழிதான் பெரிய ஆசீர்வாதத்தின் வழி. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஒருவேளை மனுஷங்க பேசுற பேச்சு உங்க மனசை உடைக்குதா? இன்னைக்கு நான் சொல்றேன், நல்ல கவனிங்க சிஸ்டர், நீங்க பைத்தியங்கள் கிடையாது. நீங்க ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அதுதான் தேவ பலனா இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு அவங்க பார்வையில் நான் பைத்தியக்காரனா தெரியலாம், ஆனால் நாள் ஒன்று வரும், அன்றைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக இந்த பைத்தியத்தை என் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதனால உறுதியாக அவரை பிடிக்கணும். ஆமென். ஒரு அழகான ஒரு பாட்டு, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனே யாருக்கு, வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு, நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக தினமும் உதறி தள்ளிடு, பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனனை தேவன் தெரிந்து கொண்டாரே, ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே, பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனனை தேவன் தெரிந்து கொண்டாரே, ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனே யாருக்கு, வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு, நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக அனுதினமும் உதறி தள்ளிடு. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் பாருங்க, உண்மை சிஸ்டர். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அவங்களுக்கு பைத்தியமாக நம்ம தெரிகிறோம். நம்ம பண்ணுற ஜெபம், நம்ம விடுற கண்ணீர். அவங்க சொல்கிறாங்க, ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடு, கோர்ட்டுக்கு போ, 4 மனுஷங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணு, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இல்லை, என் ஆண்டவர் எனக்காக நீதி செய்வார்னு அவருக்காக காத்திருக்கிறோம் பாருங்கள். அப்போது அவங்க கண்ணுக்கு நம்ம பைத்தியங்களாக தெரிகிறோம். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுறப்ப நாம் மட்டும் கடவுளுக்கு பயந்து ஒரு தப்பும் பண்ணாமல் நிற்கிறப்ப எல்லாருடைய பார்வைக்கும் நம்ம பைத்தியக்காரங்களாக தான் தெரிகிறோம். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாரும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறப்ப நாம் மட்டும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு ஆண்டவருடைய வார்த்தைக்கு பின்னாடி போகிறப்ப அவங்க எல்லாருடைய பார்வைக்கும் நம்ம பைத்தியக்காரங்களாக தான் இன்னைக்கு தெரிகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நாள் ஒன்று வரும், நாம் பைத்தியக்காரர்கள் இல்லை, நாம் ஏமாளிகள் இல்லை, நாம் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்பட்டு போகிறவர்கள் அல்ல. நம்மை உயர்த்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நமக்காக அவர் வழக்கை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆகவே சிலுவை என்பது நம்மை பிரிக்கிறது. ஒன்று கெட்டு போகிறவர்கள் தனியாகவும் ரட்சிக்கப்படுகிற நம்மை தனியாகவும் பிரிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கெட்டு போகிறவருடைய பார்வைக்கு பைத்தியமாக தான் தெரிகிறாங்க. ஆனால் ஆவியானவர் சொல்லித்தரார், அவங்க பைத்தியம் இல்லைப்பா, அவங்க தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம செய்திக்குள்ளே நம்ம போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பேச போகிறோம், ஏன்னா நேரம் இல்லை. ஆமேன். கர்த்தர் நல்லவர். எடுத்துகிட்டு வந்ததே சின்ன செய்தி, ஆனால் அதுக்கே நேரம் இல்லை பாருங்கள், டைம் போயிடுச்சு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனிங்க, இன்றைக்கி நம்ம சிலுவை, இந்த சிலுவை இருக்குது பாருங்களேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவையை பார்க்குறீங்க. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப ஏதாவது ஒரு சர்ச்சில் சிலுவையை பார்ப்பீங்க, இல்லை யாராச்சும் ஒருத்தருடைய கழுத்தில் டாலராக சிலுவையை பார்ப்பீங்க,
இல்லை செல்ஃபோனில் நீங்கள் ஆண்டோடைய குரூப்பில் ஏதாவது இருக்கிறப்ப சிலுவை உங்கள் கண்ணுக்கு வருது. நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறவங்க சில பேர் சிலுவையை வச்சுட்டு போகிறாங்க. இப்படி சிலுவை என்பது நம்மளை சுற்றிலும் ஒரு நாளைக்கு ஒரு டைமாச்சு நம்ம பார்க்குற அளவுக்கு நம்மளை சுற்றிலும் இருக்குது. ஆமேன். இப்போ நீங்கள் இந்த சிலுவையை எதற்காக ஆண்டவர் சுற்றி வச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், சிலுவையை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் மனசில் என்ன தோணணும்னா நிறைய பாயிண்ட் இருக்குது. அதில் நான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையை நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் உங்கள் மனசில் ஒன்று தோணணும். என்ன தோணணும்னா, அவர் சீக்கிரம் வரப்போகிறாருன்னு தோணணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் சிலுவையை பார்க்குறப்பவும் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணணும் தெரியுமா? அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, நான் ஆயத்தமாகணும். அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, நான் ஆயத்தமாகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, அவர் எனக்காக வருவார், நான் அவருக்காக ஆயத்தம் ஆகணுங்கிற அந்த எண்ணம் பாருங்கள் எப்பவும் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ராகாப் என்கிறதான வேசியை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ராகாப் வேசி குறித்து வேதம் சொல்லுது பார். 6ஆம் அதிகாரம் அதில் 22வது வசனத்திலிருந்து நீங்கள் 24வது வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரரையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அல்லேலூயா. பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். நல்லா கவனிங்க. எரிகோவை இஸ்ரவேல் ஜனங்கள் பிடித்தார்கள். பிடிக்கிற பொழுது என்ன பண்ணுறாங்க? எரிகோவில் இருக்கிற அத்தனையுமே அக்னியால் சுட்டெரிச்சாங்க. ஏன்னா அது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த கட்டளை. ஆனால் அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரே ஒரு பெண் இருக்கிறா, ராகாப் என்கிறதான வேசி. அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் மாத்திரம் யோசுவா என்ன பண்ணுறாருன்னா அழிவுக்கு ஒப்பு கொடுக்காமல் அவர்களை காப்பாற்றுறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ஏன் ராகாப் என்கிற வேசியை மாத்திரம் அந்த யோசுவா எதற்காக காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத குறித்து மாத்திரம் இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். நமக்கு நேரம் இல்லை, சீக்கிரமாக நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யோசுவா 2ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரனமாகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபை ஆளனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னார். அந்த ஸ்திரீ அந்த 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, வாசல் அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றால், அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் யோசுவா ராகாப் என்கிறதான இந்த வேசியை காப்பாற்றினான் என்றால், இந்த ராகாப் என்கிறதான இந்த வேசி வேவு பார்க்க போன
இஸ்ரவேலில் 2 வாலிபர்களை இவள் காப்பாற்றினாள். ஆமேன்னு சொல்லுங்க. இவள் காப்பாற்றினதினால இவளை கர்த்தர் என்ன பண்ணாரு, யோசுவா என்ன பண்ணாருன்னா பாதுகாத்தாரு. ஆமேன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, வேசியினுடைய வீட்டில் எத்தனையோ பேர் வருவாங்க. ஏன்னா வேசி இல்லை, வேசியோடைய வீட்டில் எத்தனையோ பேர் வருவாங்க, பாவம் பண்ணுவாங்க, திரும்ப அவங்க போயிடுவாங்க. ஆனால் முதல்ல ஒரு வேசியினுடைய வீட்டில் தங்குனது 2 பேர் தான். இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் என் கூட அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு வேசியினுடைய வீட்டில் வந்தால் பாவம் பண்ணுவாங்க, பாவம் பண்ணி முடித்த உடனே போயிடுவாங்க. ஆனால் இந்த 2 பேர் இருக்கிறாங்க, வேவு பார்க்க வந்தவங்க. இந்த 2 பேரையும் வேசி வீட்டுக்குள்ளே தங்க வச்சான். 2வது பாருங்க, அவ ஒளிச்சு வச்சாலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, எத்தனையோ பேரோடு கூட தவறு செய்த இந்த ராகாப் வேசி எத்தனையோ ஆண்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த 2 வாலிபர்களை பார்க்குற பொழுது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க தப்பு பண்ணுறதுக்காக வரலை, வேற நமக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த ராகாப் வேசி முதல்ல கண்டுபிடிச்சான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க. இந்த 2 பேர் வேவு பார்க்க போன 2 வாலிபர்கள், இவர்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் வீட்டுக்குள்ளே வந்தது பாவம் பண்ணுறதுக்காக அல்ல, வேசியை பாதுகாப்பதற்காக வந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். சில நேரங்களில் சில பேருடைய அவங்க வார்த்தையை கேட்டதுனாலேயே நிறைய பேர் கெட்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா, நல்ல மனுஷனை கூட சில மனிதர்கள் வார்த்தையை சொல்லியே கெடுத்துருவாங்க. ஆமாம், காலேஜில் பாருங்கள், படிக்கிற பசங்க தப்பே பண்ணாத நல்ல பசங்க தான் நம்ம பசங்க. ஆனால் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸுடைய வார்த்தை பாருங்கள் எப்படின்னு. ஒரு டைம் பண்ணால் தப்பு இல்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணிப்பார் நல்லாயிருக்கும். இப்படி சொல்லியே பாவத்துக்குள்ளே தள்ளுற வார்த்தை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆதாம் ஏவால சர்ப்பம் அடிச்செல்லாம் பாவம் பண்ண வைக்கல, பேசியே பாவம் பண்ண வச்சிருச்சு. நிறைய நேரங்களில் சில மனிதர்களோடு கூட நம்ம பேசுகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சிஸ்டர். நாம் அவங்க கூட சேர்ந்து பேசி இன்றைக்கி நம்ம கெட்டு போயிட்டோன்னா அது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ஆனால் இந்த ராகாப் வேசியினுடைய வீட்டுக்குள்ளே வந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, அவளை பாவத்துக்குள் தள்ளுற வார்த்தை அல்ல, அவளை பாதுகாக்கிற வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் நீங்களும் மனுஷனுடைய வார்த்தையை கேட்காம ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வீட்டுக்குள்ளே தங்க வைப்போம் அப்படின்னா அந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அதனால தான் ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ம் 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 எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் முக்கியத்துவம் கொடுக்குறானோ அந்த மனுஷனை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராகாப் வேசி இந்த மனுஷங்களை பாதுகாத்தா. 2ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ராகாப் என்கின்ற வேசி இந்த வேவு பார்க்க போன 2 மனிதர்களை பாதுகாத்தார். ஆனால் யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எந்த மனுஷங்களை வேசி பாதுகாத்தாலோ அந்த மனுஷங்க தான் திரும்ப ராகாப்பை பாதுகாக்கிறாங்க. ஹலோ, நல்லா கவனிங்க.
நாம் அவருடைய வார்த்தையை பாதுகாப்போம் அப்படின்னா அந்த வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். ஆமீன் சொல்லுங்க. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் வேசி வேவுக்காரர்களை பாதுகாக்கிறான். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வேவு பார்க்க போனவங்க வேசியை பாதுகாக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை காப்பாற்றுவேனா, ஆண்டோடைய வார்த்தையை உறுதியை பிடிச்சுக்குவேனா, ஆண்டோடைய வார்த்தையை விடாமல் அதன்படி நடப்பேன் அப்படின்னா ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் எந்த வார்த்தையை காப்பாற்றனோ அந்த வார்த்தை என்னை காப்பாற்ற வல்லமையுள்ளதா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைச்சிருக்கிற பொழுது, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை காப்பாற்றுகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையும் நம்மை காப்பாற்றும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் அவருடைய வார்த்தையை காப்பாற்றணும், ரெண்டாவது அவருடைய வார்த்தை நம்மை காப்பாற்றும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், எரிகோவில் எத்தனையோ வீடு இருக்குங்க. ஆனால் வேவு பார்க்க போனவங்க கரெக்டாக ஏன் வேசியினுடைய வீட்டுக்குள்ளே போகணும்? ஆமென். எரிகோவில் நிறைய வீடு இருக்கு. ஆனால் வேவு பார்க்க போனவங்க ஏன் கரெக்டாக வேசியினுடைய வீட்டுக்குள்ளே போனாங்க தெரியுமா? ஏன் போனாங்கன்னா, மற்றவங்க வீடெல்லாம் அடைக்கப்பட்டு இருந்துச்சு, ஆனால் வேசியினுடைய வீடு மட்டும் திறக்கப்பட்டு இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. திறக்கப்பட்ட இடத்துக்குள்ள வேவு பார்க்க போனவங்க போகிறாங்க. வார்த்தை எந்த இடத்துல போகும் தெரியுமா? அடைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்குள்ளே போகாது, திறக்கப்பட்டிருக்கிற இடத்துக்குள்ளே போகும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு கூட நான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திறக்கப்பட்ட வாசல், திறக்கப்பட்ட கதவு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்கள் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நீங்களும் நானும் அவருக்காக வாசலை திறக்கிற பொழுது அந்த வார்த்தை நமக்குள் வருகிறதா இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இந்த வேசி இந்த 2 பேரையும் காப்பாற்றிட்டா பாருங்க. காப்பாற்றின உடனே இந்த 2 பேர் அவளுக்கு என்ன கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வேதத்தை வாசிங்க, 2ஆம் அதிகாரம் எடுத்து அதில் 17வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்களே. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ தேசத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவனாகிலும் கைபோடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்த பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயே, ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாக இருப்பாய் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுதென்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வேவு பார்க்க வந்த 2 பேரையும் ராகாப் வேசி தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சதுனால அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு நூல் கிடைச்சிச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சிவப்பு கயிறு கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. இந்த சிவப்பு கயிறு எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை அவள் என்ன பண்ணினாள் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அவள் தன்னுடைய ஜன்னலில் கட்டி வைத்தாள். ராகாப்புக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவள் புறஜாதி. ஆனால் அவள் பாருங்க, சிவப்பு கயிறை கட்டி வைக்கிறாள். ஏன் கட்டி வைக்கிறா தெரியுமா?
ஏன் கட்டி வைக்கிறான்னா, ராகாப் இப்போ கர்த்தர் தான் உண்மையான தெய்வம்னு விசுவாசிக்க ஆரம்பித்ததுனால, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், அவள் தன்னுடைய வீட்டில் சிவப்பு கயிறை கட்டி வைத்தாள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க சிஸ்டர், அந்த சிவப்பு கயிறை அவள் பார்க்குறப்பெல்லாம் அவன் மனசில் என்ன தோணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிவப்பு கயிறை அவள் பார்க்குறப்பெல்லாம் அவன் மனசில் என்ன தோணி இருக்கும் தெரியுமா? இந்த இடம் நமக்கு நிரந்தரம் இல்லை, சீக்கிரத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க, அன்னைக்கு இந்த இடத்தையெல்லாம் அழிச்சு போடுவாங்க, ஆனால் சிவப்பு கயிறு கட்டி இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறதுனால என்னையும் என் குடும்பத்தையும் மாத்திரம் அவங்க தப்பு வைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த சிவப்பு கயிறை பார்க்கும் போதெல்லாம் ராகாப்பினுடைய இருதயத்திற்குள்ள வந்து கொண்டே இருந்திருக்கும்ல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒவ்வொரு நாளும் அவன் சிவப்பு கயிறை பார்க்குறப்பெல்லாம் அவன் மனசில் நினச்சிருப்பா, இந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லை, எனக்காக கர்த்தர் இன்னொரு இடத்த வச்சிருக்கிறார், சீக்கிரத்தில் நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன், சீக்கிரத்தில் அவங்க வருவாங்க, சீக்கிரத்தில் நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த சிவப்பு கயிறை பார்க்குறப்பெல்லாம் அவனுடைய மனசு அந்த இடத்துல இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தான் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, சிலுவையை நீங்கள் பார்க்கிற பொழுதெல்லாம் உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன தோணணும் தெரியுமா? சிலுவையை நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் சொல்லணும், இல்லை இல்லை, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, எனக்காக என் எஜமான் ஒரு நாள் பூமிக்கு வருவார், அவரோடு கூட போக நான் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன், எனக்காக என் மணவாளன் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அந்த ரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன், நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு நாள் வருவார், வருகிற பொழுது அவர் என்னையும் அழைத்து கொண்டு போக அவர் வருவாருங்கிற நம்பிக்கையும் அந்த தைரியமும் நமக்குள்ள இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சொல்லுங்க. எனக்கு என்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, ஆமென், எல்லாம் இயேசு, ஆமென். நல்லா கவனிங்க. அவன் அந்த சிவப்பு கயிறை பார்க்குறப்பெல்லாம் அவன் எப்படி இருந்திருப்பா தெரியுமா? ஆயத்தமாகிக்கிட்டே இருந்திருப்பா. சொத்து வாங்கி போடலாம்னு நினச்சிருப்பாளா? போடணும்னு நினச்சிருக்க மாட்டா. இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் தொழில் பண்ணி நிறைய காசு சேர்த்து வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? சேர்த்து வச்சிருக்க மாட்டா. அவன் என்ன பண்ணுறா பாருங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவ்வளவு நாள் அவள் வேசித்தனம் பண்ணா. வேசித்தனம் பண்ணுறவங்க வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்களா? வேசித்தனம் பண்ணுற வீட்டில் அண்ணன் தம்பி இருப்பாங்களா? அக்கா தங்கச்சி இருப்பாங்களா? எல்லாருமே ராகாப்பை விட்டு தூரமாக இருந்தாங்க. என்னைக்கு சிவப்பு கயிறு கட்டப்பட்டுச்சோ அன்னைக்கு எல்லாரும் ராகாப்புடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டர்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பாவத்தை பார்த்து, நம்முடைய அலங்கோலத்தை பார்த்து நம்மளை விட்டுட்டு போனவங்க அத்தனை பேரும் சிவப்பு கயிறு எப்படி ராகாப்புடைய வேசியினுடைய வீட்டில் கட்டப்பட்ட பொழுது திரும்பி வந்தார்களோ, அதே போல இன்றைக்கு நம்மளை பார்த்து, நம்முடைய பாவத்தை பார்த்து, நம்முடைய அலங்கோலத்தை பார்த்து இவன் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இயேசுவின் ரத்தம் நம்முடைய வீட்டிற்குள் வருகிற பொழுது எல்லாரும் நம்மை தேடி வந்து நம்மோடு இருக்கிற அளவிற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அலங்கோலமா இருக்கிற வாழ்க்கை அழகாயிருச்சு. பணத்துக்காக தன்னுடைய மானத்தையே வித்த ராகாப் இப்ப பணத்தின் பின்னாடி போகாம அவ சொல்றான், அவங்க வருவாங்க, அவங்களுக்கு நான் போகணும், அவங்க கூட நான் போகணும், இந்த வீட்டுக்குள்ள நான் அடங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்படியே இருக்கிறப்ப யோசுவா 6ஆம் அதிகாரம், நாங்கள் நமக்கு நேரம் இல்லை, சீக்கிரமாக சொல்லிடுறேன். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவா கிட்ட, ஒரு முறை 7 முறை சுற்றி வர சொல்கிறாரு பாருங்க. 7 நாள் நீ எரிகோவை சுற்றி வரணும், 7வது நாளில் 7 முறை சுற்றி வா. 7வது முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் நீ எக்காலம் ஊதணும், நீ பரமா ஆர்ப்பரிக்கணும். நீங்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கேட்டு எரிகோ மதில் கீழே விழும், அப்போ நீ ஓடிப்போய் எரிகோவை பிடிச்சுக்கன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க? வந்து 1 நாள் சுற்றுறாங்க, 2 நாள் சுற்றுறாங்க, 7 நாள் சுற்றுறாங்க, 7வது நாள் 7 முறை சுற்றி வராங்க. இப்போ ராகாப் வேசி அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சிவப்பு நூலை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். யோசுவா சீக்கிரம் வருவாங்க, யோசுவாவை கூட போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே 7வது முறை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா,
எக்கால சத்தம் கேட்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எக்கால சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இப்படி ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்ட உடனே அங்க ராகா பேசிக்கு தெரிஞ்சிருச்சு, மணவாளன் வந்துட்டார், யோசுவா வந்துட்டாரு, இனி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட சேர்க்கப்பட்டு சதா காலங்களிலும் நான் அவங்களோடு கூட இருப்பேங்கிற அந்த சந்தோஷத்தை அந்த எக்கால சத்தம் கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் 1 தெசலோனிக்கேயர்ல நீங்க எடுத்து வாசிப்பீங்க அப்படின்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்கள்ல ஒரு எக்கால சத்தம் துணிக்கும். அன்றைக்கு பிரதான தூதருடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் மேகத்தின் மேல் நம்முடைய இயேசு கிறிஸ்து பூமியில் இறங்கி வருவார். அன்றைக்கு மரித்தவர்கள் முதலோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போக. அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களே. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம், ஏனெனில் பாருங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராகா பேசி சிவப்பு நூலை பார்க்கிறப்பெல்லாம் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு சொந்தம் இல்லை, எனக்காக கர்த்தருடைய ஜனம் வரும், அன்னைக்கு நான் அவர்களோடு கூட சேர்க்கப்பட்டு என்றைக்கு நான் அவங்களோடு கூட இருப்பேன்னு அந்த காரியத்திற்காக காத்து கொண்டிருந்தாலும், அதே போல சிலுவையை பார்க்கிற பொழுது நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, ஏசப்பா எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அவர் சொல்லி இருக்கிறாரு சீக்கிரத்தில் நான் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. சீக்கிரத்தில் அவர் வருகிற பொழுது நான் அவரோடு கூட போகணும்னா அவருடைய ரத்தத்திற்குள் நான் அடங்கி இருக்கணும். இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடக்கூடாது, பணம் 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 ஓடக்கூடாது, பேர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்துன்னு ஓடக்கூடாது, உலக இச்சை உலக பாவம் ஓடக்கூடாது. மணவாளனுக்காக நான் ஆயத்தமா இருக்கிற பொழுது சடுதியில் ஒரு நாள் அவருடைய எக்கால சத்தம் கேட்கும், சடுதியில் ஒரு நாள் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும். அன்னைக்கு ராகா பேசியை எப்படி அவர்கள் வெளியில கொண்டு போனார்களோ அதே போல என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவருக்குள் அடங்கி இருக்கிற என்னை வெளியில கொண்டு போய் அவரோடு கூட சதா காலங்களிலும் வைத்துக் கொள்ள என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பா அப்படியே உயர்த்தல பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ரிபா ஷகதரலரபா ஹalleluya. எக்கால சத்தம் கேட்கிற பொழுது ராகா பேசி கண்டுபிடிச்சிட்டா, வந்துட்டாங்க. அந்த 7 நாள் பாருங்க, எரிகோவை அவங்க சுற்றி வர்றப்ப அது ஒரு பயங்கரமான நாட்களாக இருக்குது. அதுக்கு அடையாளமாக தான் இப்போ யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எல்லாம் வர்றதெல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றி வராங்க, தேவதூதர்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சடுதியில் ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும். விளையாட்டு இல்லைங்க, விளையாட்டு இல்லை. ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும், தேவதூதருடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும். எப்படி ராகா வேசி கர்த்தருக்குள் தன்னை காத்து கொண்டு அவ்வளவு நாள் அவள் வேசித்தனம் பண்ணவதா, ஆனால் இப்போ அவள் வேசித்தனத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தன் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்து ஆண்டவருக்காக சாட்சியாக இருந்த பொழுது ஆண்டவர் எப்படி அவளை கொண்டு போனாரோ அதே போல் இன்னைக்கும் நம்மளை பார்த்து ஆவியானவர் அதான் சொல்கிறாரு, சிலுவையை பார்க்குறப்பெல்லாம் உன் இருதயத்தில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. இந்த பூமியில் நீ நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர போகிறாரு. சீக்கிரத்தில் அவரை நம்ம சந்திக்க போகிறோம். நாம் அவரை சந்திக்கிற பொழுது நீங்கள் அவருக்குள் இல்லை,
இல்லாம போயிட்டீங்கன்னா நீங்க கைவிடப்பட்டு போயிருவீங்க. நீங்க கைவிடப்பட்டு போகாம இருக்கணும்னா நாம அவருக்குள் நிலைத்து இருக்கிறவர்களா இருக்க வேண்டும்.